Taste the Daily. அண்மைச் செய்தி. திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் ஏற்பட்ட நாட்டு வெடிகுண்டு விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் EPS தெரிவித்துள்ளார். குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பற்ற முறையில் நாட்டு வெடிகள் தயாரித்து வந்ததை விடியா திமுக அரசும் காவல்துறையும் அறிந்திருக்காமல் இருந்தது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அது தொடர்பான அண்மைச் செய்தி பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பு குறித்த விஷயங்களில் திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் கடும் கண்டனத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் பெற. வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் ஏற்பட்ட நாட்டு வெடிகுண்டு விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குடியிருப்பு பகுதியில் பாதுகாப்பற்ற முறையில் நாட்டு வெடிகள் தயாரித்து வந்ததை திமுக அரசும் காவல்துறையும் அறிந்திருக்காமல் இருந்தது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். திமுக ஆட்சியில் அனைத்து மட்டங்களிலும் நிர்வாகம் என்பது அறவும் செயல்பாட்டில் இல்லை என்பதையே தொடர்ச்சியான நிகழ்வுகள் உணர்த்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பு குறித்த விஷயங்களில் திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவது கடும் கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விபத்திற்கான காரணத்தை உரிய விசாரணை மூலம் கண்டறியுமாறும், இனி இது போன்ற விபத்துக்கள் நிகழா வண்ணம் குடியிருப்பு பகுதிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.